அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பேச போகிற விஷயமும் புதிய தேசிய கல்விக் கொள்கை பற்றியும் மும்மொழி கொள்கை பற்றியும் திமுக சொல்கிற பொய்கள் தான். திமுக எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவங்க தொடர்ந்து பொய் சொல்லுவாங்க. அது பொய் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அதை நிறுத்திக்கிட்டு அதை அவங்க நிறுத்திடுவாங்க. ஆனால் அதை தொடர்ந்து செய்ய வைப்பாங்க அவங்களோட அல்லக்கைகளை வச்சு. அது மாதிரி திமுகவின் ஊதுகுழலும் தனது வாயை திமுகவுக்கு நிரந்தரமாக வாடகைக்கு விட்டிருக்கும் திருமாவளவன் அவர்கள் இன்று அதே பொய்யை திமுக சொன்ன அதே பொய்யை அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு. புதிய தேசிய கல்விக் கொள்கை இந்திய திணிக்க பார்க்குது, கல்விக்கு நிதி தர மறுக்குது அப்படின்னு சொல்கிறாரு. கூடவே அவரது வழக்கமான இந்துத்துவ அஜெண்டா, RSS செயல் திட்டம் அப்படின்றதையும் சேர்த்திருக்கிறாரு. ஏன்னா திருமாவளவன் அவர்களின் கண்ணில் IS திரை விழுந்திருக்குது. ஸோ அவருக்கு RSS பார்த்தாலே பயம். சமீப காலமாக பார்த்தீங்கன்னாலே தெரியும், கோவை தொடர் குண்டுவெடிப்பில் பல அப்பாவி மக்களை கொலை செஞ்ச தீவிரவாதிகளுக்கு பொது மன்னிப்பு கொடுத்து அவர்களை விடுதலை செய்யணும்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு நபர் தான் திருமாவளவன். ஸோ அவருக்கு RSS கண்ட பயம் வர்றது இயல்பு தான். திமுகவின் தொடர் பொய்களை அவரோட வாடகை வாய் மூலமாக மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு இருக்கிற திருமாவளவன் தனது சமூகம் சார்ந்த மக்களுக்கு ஒரு பாதிப்பு அப்படின்னு ஏற்பட்டப்போ எதற்காகவாவது குரல் கொடுத்துருக்கிறாரா அப்படின்னா சமீப காலமாக அவர் எதுக்குமே குரல் கொடுத்ததில்லை. வேங்கவேல் பிரச்சனை மாநிலம் இல்லை, நாடு முழுக்க அது பெரும் பிரச்சனையாக இருந்த போது கூட திருமாவளவன் அவர்கள் வாயே திறக்கலை. சமீப காலமாக அதே சமூகத்தை சேர்ந்த 3 இளைஞர்களை குற்றவாளிகளாக்கியதும் அண்ணன் பொங்குனார். எதற்காக பொங்குனாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுகவை குறை சொல்லிலாம் அவர் பொங்கலை. இதற்கு நியாயம் கிடைக்கவில்லை என்றால் மதம் மாறுவதை தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லை அப்படின்னாரு. அண்ணன் எந்த மதம் மாற போறாரு இல்லை மதம் மாற்ற போறாருன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா அவர் கண்ணில் IS திரை விழுந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவர் கூடுதலாக இன்னொரு பொய் சொன்னார். இந்தியை தாய்மொழி அல்லாத மாநிலங்களில் இருமொழி கொள்கை தான் இருக்கிறதாகவும் போகிற போக்கில் ஒரு பொய்யை சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் பக்கத்து மாநிலங்களுக்கெல்லாம் அடிக்கடி பொய் வராரு. அவருக்கு இதெல்லாம் தெரியாமல் போனது பெரிய ஆச்சரியமாக தான் இருக்குது. கேரளாவில் விருப்ப மொழியாக 3வது மொழியாக தமிழ் இருக்குது, கன்னடம் இருக்குது, கொங்கணி இருக்குது, இந்தி இருக்குது, சமஸ்கிருதம் இருக்குது. பக்கத்தில் இருக்கிற கர்நாடகாவில் மும்மொழி கொள்கையில் அவங்களும் மலையாளம் சொல்லித்தராங்க, தமிழ் சொல்லித்தராங்க, தெலுங்கு சொல்லித்தராங்க, கொங்கணி சொல்லித்தராங்க, இந்திய சமஸ்கிருதமும் சொல்லித்தராங்க. ஆந்திரா தெலுங்கானாவில் இந்த மொழிகளோட கூடவே மராத்தியும் ஒடியாவும் சொல்லித்தராங்க. இதெல்லாம் அவருக்கு நல்லா தெரிஞ்சும் தமிழ் மக்களை முட்டாளாக்கணுன்றதுக்காக திமுகவின் ஊதுகுழலாக தொடர்ந்து பொய்களை பேசிட்டு இருக்கிறாரு. ஊராட்சி மன்ற தலைவர்கள், பட்டியலினத்தை சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கு உரிய மரியாதையை திமுகவினர் கொடுத்ததே இல்லை. ஊராட்சி மன்ற தலைவர்கள் தேசிய கொடி ஏற்ற முடியாது, அவர்களுக்கு நாற்காலியில் உட்கார உரிமை கிடையாது, தரையில் உட்கார வைப்பாங்க, அவர்களை பெரும் கொடுமைக்கு உள்ளாக்குவாங்க. இதுக்கெல்லாம் அண்ணன் ஒரு நாளும் வாயை திறக்க மாட்டார். இந்த கொடுமைகளை கண்டு கண்ணை மூடிக்குவார். கண்ணை மட்டும் இல்லை, நவதுவாரங்களையும் மூடிக்குவார். இப்படிப்பட்ட அண்ணன் திருமாவளவன் ஒரு 2 MP சீட்டுக்காகவும் 4 MLA சீட்டுக்காகவும் திமுகவுக்கு ஊதுகுழலாக இருக்கிறதுக்கு அண்ணா ரொம்ப வெக்கப்படணும். இப்படி பொய் சொல்றதுக்கு இவர் அரசியலுக்கு வந்திருக்கணுமா அப்படிங்கிறது தேவையில்லாத ஒரு விஷயம்தான். இவர் அரசியல்வாதியாக இல்லாமல் அரசியல் வியாதியாக தான் இருக்கிறாரு. இவரெல்லாம் என்ன சொல்றது, தமிழக அரசியலில் இவர் ஒரு விஷப்பூச்சி. இந்த விஷப்பூச்சியெல்லாம் பூச்சி மருந்தடிச்சு தான் கொல்லணும். இதுக்கு மேலே இவரை பற்றி பேசணும்னா வாயில் சரளமாக வார்த்தைகள் வேற மாதிரி வரும். ஸோ இதோட நிறுத்திக்கிறேன். இந்த காணொளியை பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.